ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் சென்னை. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சண்டே பிளாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங்லேருந்து நான் வந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்னலாம் டிஷ்ஷஸ் ரெடி பண்ணேன் அப்படின்றத தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்ததுக்கப்புறம் நம்ம சண்டே வந்து மார்னிங் எழுந்து நான் வந்து டீ இல்லை காஃபி நம்ம ஏதாவது வந்து நம்ம எப்போவுமே வந்து எடுத்துப்போம். ஸோ இன்றைக்கி வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மார்னிங்கில் நம்ம டிஃபன்லேருந்து என்ன ரெடி பண்ணுறேன் அப்படின்றது தான் நான் வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி என்ன ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நான் வந்து மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு தக்காளி எடுத்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பூரிக்காக நம்ம உருளைக்கிழங்கை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 விசில் கிட்ட நல்லா ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. பூரி மேஷ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து குக்கரில் போட்டுட்டு இப்போ வந்து ஆயில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்குங்க. இப்போ இந்த ஆயிலில் வந்து கடுகும் கொஞ்சமாக சீரகமும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காரத்துக்கு நான் இது வெறும் பச்சை மிளகா மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பச்சை மிளகா வந்து நல்ல காரமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் நான் வந்து உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை எல்லாமே போட்டு இப்போ நல்லா வெங்காயம் வந்து நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகட்டும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் பூண்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க, நறுக்கி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி வந்து நான் ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணிக்கிறேன். புளிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வந்து மேஷ் ஆகட்டும். மேஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நான் இதில் வந்து மசாலா வந்து ரொம்ப எதுவுமே வந்து ஹெவியான மசாலா அதில் எதுவுமே நான் சேர்க்கல. ஜஸ்ட் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக எப்போவுமே பூரி உருளைக்கிழங்கு மசாலா நம்ம செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான் நான் வந்து மார்னிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுட்டு இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணி வந்து ரொம்ப தண்ணி திக்னஸ் வந்து நமக்கு பூரிக்கு நல்லா கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து கரம் மசாலா கொதிக்கிற டைமில் நல்லா கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு வந்து நான் மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ உருளைக்கிழங்கையும் நம்ம இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஆட் பண்ணதுப்போ கொஞ்சம் நேரம் ஆனச்சு அப்படின்னா நல்லா திக்னஸ் வந்துடும் நமக்கு. ஸோ நல்லா வந்து கொதித்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துடலாம். இப்போ வந்து பூரி நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். பூரி வந்து நான் வந்து நல்லா எண்ணெயில் நல்லா வந்து அமுக்கி விடுங்க. ஸோ இந்த மாதிரி அமுக்கி விட்டால் நமக்கு பூரி நல்லா வந்து மேலே எழும்பி நல்லா புஷ்ஷுன்னு வரும். ஸோ இப்போ நல்லா திருப்பி விட்டுருங்க. இப்போ பூரியும் உருளைக்கிழங்கும் வந்து எனக்கு மார்னிங் டிஃபன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு மார்னிங் டிஃபன் வந்து நான் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ பூரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவல் லட்டு செய்ய போகிறேன். ஸோ அவல் வந்து நல்ல ஒரு சுத்தமான அவலாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌன் அவல் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அவல் வந்து நம்ம கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ வறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு வறுத்திங்க அப்படின்னா நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்ல சுவையாக டேஸ்ட் மணமாகவும் இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா வந்து ஒரு வாட்டி நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்ததுக்கப்புறம்
நல்லா வந்து ஒரு பிளேட்டில் ஆற விட்டுட்டு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக, நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும், ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது. கையில் எடுக்கும்போது கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும், நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நெய் விட்டுட்டு அதே கடாயில் நெய் விட்டுக்குங்க. இப்போ நான் உங்ககிட்ட என்ன முந்திரி பாதாம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நட்ஸ் வந்து உங்கள் விருப்பம் போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தேங்காய் துருவல் வந்து இதேமாரி இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவலையும் அந்த நெய்லேயே போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ வந்து நான் வெல்லம் வந்து ஆட் பண்ண போகிறேன். வெல்லம், சர்க்கரை அது வந்து உங்களோட விருப்பம் தான். நான் வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். வெல்லம் வந்து நல்ல சுத்தமான வெல்லமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டு நம்ம தேங்காய் கூடவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆக அது ஒரு மாதிரி மெல்ட் ஆகும். ஸோ பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா அந்த கட்டியெல்லாம் இருக்கும். ஸோ கட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா அது மெல்ட் ஆக ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நல்லா வந்து கரைஞ்சிரும். இப்போ நமக்கு இது நல்லா வந்து கரைஞ்சிடுச்சு. தேங்காய் அந்த வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அவலை வந்து இதிலையே ஆட் பண்ணிக்கலாம். அவளையும் வந்து நல்லா வந்து கொரகொரப்பாக அரைச்சிக்குங்க. இப்போ இதையும் நல்லா நம்ம இதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி அந்த நெய்யிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா உடச்சி விடுங்க. இப்போ வந்து நல்லா ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா ஒரு மாதிரி கொரகொரப்பாக நல்லா இருக்கணும். ஸோ லட்டு பிடிக்கிறதுக்கு நம்ம ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கையிலேயே வந்து லட்டு பிடிச்சிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்குங்க. ஸோ நான் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிப்பியும் வந்து இதில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவல் ஸ்வீட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வாயில் போட்டு அந்த சாப்பிடும் போது நமக்கு வந்து நல்லா அந்த அவல் வந்து சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ லட்டு மாதிரி செய்ய ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து லஞ்சுக்கு வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து 1 kg சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கனும் அதனால் எலும்பு இருக்க சிக்கனாக எடுத்துகிட்டு ஸோ நான் வந்து கிரேவி பண்ணியிருக்கேன். சிக்கன் கிரேவி இது வந்து நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சிக்கன் கிரேவி நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சிக்கன் 65 போன்லெஸ் சிக்கனாக எடுத்து சிக்கன் 65 வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நான் வந்து என்னோடய சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். லன்ச் முடிஞ்சதுக்கப்புறம் சரி, லன்ச் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து லன்ச் வந்து நான் ரசம் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து கிரேவி செஞ்சாச்சு. ஸோ லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங்காக வந்து நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வாங்க வேண்டியது. ஸோ அதெல்லாம் பக்கத்தில் இருக்க சரவணா ஸ்டோருக்கு தான் போயிருந்தோம். திங்ஸ் வந்து ரொம்ப நாள் கழித்து லாக்டவுனுக்கு அப்புறம் இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து இப்போது சரவணா ஸ்டோருக்கு வந்து போகிறோம், லாக்டவுனுக்கு அப்புறம் போகிறது. ஸோ இப்போ குழந்தைக்கும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் 8 மணிக்கெலாம் வந்து கடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 8 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னா நிறைய திங்ஸ் வந்து வாங்க முடியல. ஸோ ஒரு 2 ஹவர் தான் நாங்கள் வந்து ஷாப்பிங்கே பண்ணியிருப்போம். அதுக்குள்ளே வந்து முடிஞ்சிருச்சு. 8 மணியோட க்ளோஸ் தான். ஸோ வந்து கொஞ்சம் திங்ஸாக தான் வாங்கணும். அதே மாதிரி வளையல்லாம் கொஞ்சம் வாங்கணும். வளையல் எல்லாமே நிறைய வெரைட்டிஸ்லாம் இருந்தது. பட் வந்து எதுவுமே பார்த்து வாங்குகிற அளவுக்கு டைம் இல்லை. ஸோ வந்து கொஞ்சம் வேகமாக வந்து இருந்ததை மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த பேங்கிள் தான் வாங்கினேன். ஸோ இந்த பேங்கிள் பார்த்திங்கன்னா 140 ருபீஸ் இது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பேங்கிள் வாங்கினோம். நிறைய திங்ஸ் வாங்க முடியல. அதுக்கப்புறம் இயரிங்ஸு எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. ஸோ இயரிங்ஸ் வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரி வந்து நம்ம இதை போட்டுட்டு போனால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.